என்னோட மனசுல உள்ள ஒரு கவலையை ஒரு வீடியோவா போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் முடியுது. அந்த 24 மணி நேரத்தை நம்ம போன்ல, டிவில எவ்வளோ ரீல்ஸ், சாங்ஸ், காமெடின்னு பார்த்து டைம் பாஸ் பண்றோம், தள்ளி விட்டுறோம். ஆனா ஒரு சில நியூஸ் சேனல்ல நம்ம மனசை வேதனை அடைகிற அளவுக்கு ஒரு சில விஷயம் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வயித்துல பிறந்து, நம்ம கூட பிறந்து, நமக்கு தெரிஞ்சவங்க பிறந்தாதான் நம்ம கவலை பண்ணணுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் குழந்தை தான், எல்லாரும் கவலைப்பட்டு தான் ஆகணும். இல்லைன்னா ஒட்டுமொன்னு ஒன்றும் இல்லாம போயிடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கோயம்புத்தூர் பக்கத்துல சூலுன்ற ஒரு கிராமத்துல 10 வயசு பிள்ளையே கெடுத்து நாசம் பண்ணிருக்காங்க. 10 வயசு பிள்ளை. நான் கேட்கறேன், அந்த 10 வயசு பிள்ளை கிட்ட உங்களுக்கு அப்படி என்ன தாண்டா சுகம் கிடைக்கும்? நீங்க பண்ணது என்னன்னே அந்த பிள்ளைக்கு தெரியாதடா. அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும்? ஓடி விளையாடும், கல்லக்கா விளையாடும், கண்ணாமூச்சி விளையாடும், ஓடி பிடிச்சி விளையாடும், அவ்வளவுதான் தெரியும். இது வரைக்கும் எவ்வளவு நியூஸ் சேனல் பாக்குறோம். 40 வயசு பிள்ளைய 30 வயசு பிள்ளை கெடுக்குறீங்க, பாக்குறீங்க, நம்ம தள்ளுறோம். மனசு ஓரளவுக்கு இப்படி இருந்தாலும், ஆனா 10 வயசு பிள்ளை. ஆனா இவனுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும். ஏன் தெரியுமா? 10 வயசு பிள்ளை கோயம்புத்தூர்ல மட்டுமா இருக்கு? தமிழ்நாடு ஃபுல்லா தான் இருக்கு. எப்பவுமே ஒரு தப்பு நடக்குது, அதை போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க, அவனை தூக்கி உள்ள வைக்கிறாங்க, தண்டனை கொடுக்குறாங்க, 6 மாசம் கழிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஆனா அதே தப்பு மறு இடத்துல நடக்குது. வேற ஆளு, வேற இடம், ஆனா பாதிப்பு ஒண்ணுதான். காரணம், இவங்க பண்ற தப்பை விட தண்டனை குறைச்சலா இருக்கு. ஒரு தனி காட்டுல 2 வயசானவங்க இருக்காங்க, அந்த இடத்துல ஒருத்தன் போய் திருடுறான், கொள்ளையடிக்கிறான். அப்ப யார் பயப்படுறா? அதே மாதிரி வயசானவங்க வேற இடத்துல இருக்கும்போது அவங்க தான் பயப்படுறாங்க. அந்த திருடனவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது அந்த தண்டனை பார்த்து அடுத்தவன் நம்ம திருடவே கூட நினைக்கிற அளவுக்கு தண்டனை இல்ல. இவனுக்கு பண்ற தப்போட தண்டனை குறைச்சேன்.